வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். டார்ச் எடுறா இந்த இடத்துல இந்த ஓட்டு தெரியறதுக்கு. எப்படி? ஓகே, இந்த இடத்துல ஒரு ஓட்டை உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஸ்பைனா பைஃபிடாவோட அந்த ஒரு சின்ன ஹோல். இது வந்து இந்த குழந்தையோட முதுகு. ஒரே நிமிஷம். மேம் அப்படி கூட்டிட்டு நான் சொன்னப்ப திரும்ப 2019 நம்ம வந்துட்டு இந்த குழந்தைய வந்து என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவனோட ரிப்போர்ட் வந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும் காமிக்க. ஸ்பைனா பைஃபிடா. ஓகேவா? அவனுக்கு திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்பைனா பை இல்ல நான் காமிக்க மாட்டேன். நீ அம்மா பாரு, அம்மா பக்கத்துல திரும்பிக்கும். ஸ்பைனா பைஃபிடான்றது என்னன்னா, நம்மளோட முதுகு தண்டுல வந்து இந்த நியூரல் ஷீட், அதாவது குடல் இறக்கம் சொல்லுவோம், ஹெர்னியா சொல்லுவோம். குழந்தை பிறக்கும் ஹார்ட்ல ஓட்டையோட பிறப்பாங்க. ஹார்ட் ஓட்ட க்ளோஸ் ஆகாம இப்ப சம்டைம்ஸ் ஏஎஸ்டி விஎஸ்டின்னு சொல்லி கன்ஜெனிட்டல் பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த மாதிரி குழந்தை பிறந்து கூட்டிட்டு வருவாங்க. 40 நாள் குழந்தை அந்த மாதிரி. சிலருக்கு வந்து பிறந்தப்பே வந்து தொப்புல வந்து ரொம்ப குழந்தை முக்கிய அழுகிறதுனால, மோஷன் யூரின் ரொம்ப முக்கிறதுனால ஹார்னியா வந்துச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு குழந்தை வந்து டெல்லி டைம்ல குப்புத்து போடுங்க, வசம்பு தூளை விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தொப்புல தடவுங்க, உள்ள போயிடும். அது பிறந்த உடனே ஒரு பெண் குழந்தைக்குலாம் சர்ஜரி பண்ணினா நாளைக்கு என்ன பிரெக்னன்சி டெலிவரி வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். சும்மா அது வந்து இந்த மாதிரி டெல்லி டைம் பண்றதுலயே அது போயிடும். நிறைய இது வந்து தொப்புள் வந்து காத்து போய்க்கிச்சுன்னு சொல்லி புஷ்ஷுன்னு ஆயிடும். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி புட்டுன்னு ஆயிடுவாங்க. அப்புறம் அது வந்து உள்ள போயிடும். சரி, இது வந்து ஸ்பைனா பைஃபிடான்றது வந்து இந்த மாதிரி முதுகு தண்டுல வந்து க்ளோஸ் ஆகாம ஒரு ஓட்டை இருந்து வெளியே வந்து ஒரு ஓப்பனிங் இந்த மாதிரி இது பண்ணுதான். இது வந்து மெனிங்கோசீல் இருக்கு, அது மைலோ மெனிங்கோசீல். இந்த மாதிரி 2019 நான் ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தை வந்துட்டு இப்ப திரும்பிக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்துட்டு முதுகு தண்டுல இதே மாதிரி ஹோல் சின்னதா புண்ணாயிட்டாலும் அது பயங்கர சின்னதா இடிச்சுக்கிட்டா கூட பெரிய புண்ணாயிடுது. புண்ணு இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. காமனா யாருக்கு வரலாம் ஸ்பைனா பைஃபிடா, எதனால வரலாம்? நான் இதை ஆக்சுவலி வீடியோ போடுற ஐடியாவே இல்லை. அவங்க மதர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மேம் நீங்க நிறைய பேர் 40 வயசுலாம் மாசமாக்குறீங்க, 43 வயசு மாசமாக்குறீங்க. அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் பிரெக்னன்சில. மாத்திரையே போடக்கூடாதுன்னு நினைச்சு நிறைய பேர் ஃபோலிக் ஆசிட் போடாம விட்டுறாங்க. அதை பத்தி நீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்பதான் வந்துட்டு உண்மையாவே நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்காம இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைச்ச ஒரு தாய் தான் நிச்சயமா இதை டிசர்வ் பண்றாங்க. அவங்க குழந்தை கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது. ஏன்னா 2019 நான் ட்ரீட் பண்ணேன். அவன் வந்து அவ்வளோ ஆக்சுவலி புண்ணாய் வரனால அவங்க அம்மா அப்பாவோட கண்ணீர் தான் ஞாபகம் இருக்கு. அவங்க அப்பா வந்து அப்படியே லிட்டரலா ஊத்திடும். நான் வந்து இந்த தடவை தான் அவங்க அப்பா அழுகாம அம்மா மட்டும் லைட்டா அழுதுட்டு பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு லவ்விங் பேரண்ட்ஸ். இந்த இடத்துல நான் அஸ்வினோ ஐஷு அந்த என்ன பண்ணுவேனோ அதுதான் அவங்களும் பண்ணாங்க. ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு உடனே ஹோமியோபதி ஏன் சூஸ் பண்ணாங்க? அப்ப 2019 எதனால என்கிட்ட வந்தாங்க எனக்கே ஆச்சரியம் தான். நான் வந்து அவங்க அப்பா ஸ்பைனா பைஃபிடான்னு பார்த்த உடனே ஏன் நீங்க சர்ஜரி பண்ணாங்க ஹோமியோக்கு வந்தீங்க? சர்ஜரின்னு போனா டாக்டர் வந்து கம்ப்ளீட் கியூர்னு சொல்லல. அதனால வந்து நாங்க உங்ககிட்ட வந்தோம். நீங்க கொஞ்சம் சத்தமா கான்பிடண்டா அழுகாம பேசாம போட்டுக்கோங்க, பக்கத்துல உட்காந்து. அது சரியானதுக்கு அப்புறமும் அது ஆனந்த கண்ணீரா என்னமோ தெரியல எனக்கு. இந்த மத சித்தி தான் இருக்கான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து டாக்டர்கிட்டலாம் நாங்க கன்சல்ட் பண்ணோம். டாக்டர்ஸ் வந்து 100% சக்சஸ் ரேட் சொல்லல. அதனால வந்து நாங்க வேற என்ன சாய்ஸ்ன்னு பார்த்தோம். ஹோமியோபதியில வந்து மேமோட நான் வந்து வீடியோஸ் நிறைய பார்த்தனால எனக்கு ரொம்ப கான்பிடென்ட் இருந்தது. மேம் கிட்ட போனா கண்டிப்பா சரியாகும்ட்டு. அவங்க என்ன மேம் மாதிரிலாம் பாக்கல, என்னோட 2வது அம்மா மாதிரி தான் நான் பாக்குறேன். நிச்சயமா அவங்க வந்து அவங்களோட அதாவது பிரேயர் பண்ணிட்டே தான் ஒரு விஷயம் நடக்கும். இப்ப வந்து இப்ப எல்லாமே மழை பெய்யணும் போது எல்லா வானிலை எல்லாமே 28 தான் பயங்கரமா இருக்கு, டாமால் டிமில் போது எல்லாம் சேர்ந்து பிரேயர் பண்ணணும்னு சொல்லி மழையே வரக்கூடாது, வரணும் தமிழ்நாடு விட்டு வெளியே போகணும்னு சொல்லி பிரேயர் பண்ணும். இல்லைன்னு என்ன நம்பிக்கை? சும்மா எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல போறோம்னா கிரிஞ்சு பண்ண போறாங்க அப்படின்னா மனசார நல்லோர் ஒருவர் உள்ளா அதன் பொருட்டு ஊருக்கே பெய்யும் மழைனா அந்த நல்லோர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நில்லுன்னா அந்த ஊர் கூட காப்பாற்றலாம் தானே அப்படின்னு சொல்லி இயற்கை வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டதான். நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது சின்சியரா பிரேயர் பண்ணுவோம். எல்லாரும் இதை பார்த்து ஒரு 2 பேர் மனசார பிரேயர் பண்ண போய் நடக்கும். பிரேயர்ஸ் நடந்துச்சுல, அந்த போஸ்ட் பார்த்து அதை கீழே பார்த்த எல்லாரும் கமெண்ட் போடுனா கூட மனசார பிரேயர் பண்ணிருப்பாங்க, கடவுளே போதும் மழை பெய்ய வேணாம். நின்றுச்சுல, இப்ப எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும்ல.
அந்த இயற்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த பவர் நீங்க 2 பேரோட பிரேயர்ஸ், 2 பேரோட உண்மையான இதுதான் என்ன வந்து ரீச் பண்ணுங்க. அவங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, முதுகு தண்டுல அவ்வளவு நரம்புகள் இருக்கு மேம், என் பையனோட எல்லா நரம்புகள் வந்து முடிகிற இடம் அது. அந்த இடத்துல நான் ஒரு வேலை கை வச்சுன்னா ஒரு ஆண்மகனா, என் பையனுக்கு வந்து பின்னாடி மேரேஜ், டெலிவரி, ஒரு குழந்தை, ஒரு மோஷன், யூரின், ஏன்னா இந்த மாதிரி பண்ணி மோஷன் கண்ட்ரோல் இல்லாம யூரின் கண்ட்ரோல் இல்லாம சர்ஜரி பண்ணிட்டு நிறைய பேர் நாங்க பாக்குறோம், கேட்கிறோம், இது நடக்க வாய்ப்பு இருக்கும்னு பயமா இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. சோ நாங்க வந்துட்டு வேற தேடணும். அப்பதான் ஹோமியோபதின்னு சொன்னாரு. எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாதான் என்னோட இதை நான் ப்ரூவ் பண்ண முடியும், சரிங்களா? அப்ப வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். நான் வந்து காமனஸ்ட் காஸ் என்ன, ஃபோலிக் ஆசிட் மட்டும். ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால நியூரல் ஷீத் க்ளோஸ் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்ப வந்துட்டு ஒரு தடவை இவனுக்காண்டி உட்காந்து டே அண்ட் நைட் நிறைய படிக்கணும். ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் வெறும் ஃபோலிக் ஆசிட் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஜிங்க் டெஃபிஷியன்சி கேன் ஆட் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சேங்க. இவனுக்கு எப்படி கரெக்டான மருந்து கொடுத்தேன், என்ன மருந்து கொடுத்தேன், அந்த மருந்து எப்படி வேலை பார்த்துச்சு, இன்னைக்கு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மருந்து பேர் கூட நீங்க சொல்ல போறேன். என்னன்னா அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது ஜிங்க்னாலே ஆகலாம். சோ ஜிங்க் என்ன அப்படின்னும் போது நான் ஆக்சுவலி ரீசெண்ட் ஒரு 1 வீக் பேக் கூட பார்த்தேன். யூஎஸ்ல இருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, யூஎஸ்ல வந்து ஒரு கல்ச்சர் கஷ்டம்ன்றத விட ஒரு அது என்ன சொல்றது பக்தி, அப்படியா ஆயிஸ்டர்ஸ் சாப்பிடுறாங்க. ஆயிஸ்டர்ஸ் சிப்பி, நம்மள நத்த மாதிரி சிப்பி, அதான் ஆயிஸ்டர்ஸ். நத்த வேற, ஸ்னெயில் வேற, ஆயிஸ்டர்ஸ் வேற. அந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கும்ல, அந்த முத்து உருவாகாம குட்டி குட்டி சிப்பிஸ் வந்து அதுல மாதிரி ஜிங்க் இந்த உலகத்துல எந்த உணவுலயும் இல்லையா. யூஎஸ் எல்லாம் பச்சையா சாப்பிடுவாங்களாம், சைனீஸ் தான் குக் பண்ணி சாப்பிடுவாங்களாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப கிராமப்புறங்கள்ல ரொம்ப வசதி இல்லாதவங்க, கறி கோழி வாங்க முடியாத வசதி இல்லாதவங்க ஆத்தங்கரையில போய் சிப்பி பொறுக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அது அளவுக்கு கால்சியமோ ஜிங்கோ சத்தோ எதுலயுமே இல்லையா. மீட்ல இருக்கு, கொஞ்சம் ரெட் மீட்ல இருக்கு, பவுல்ட்ரியில இருக்கு, மில்க்ல இருக்கு, வேர்க்கடலையில இருக்கு ஜிங்க். நான் வேர்க்கடலை டெய்லி நைட் ஒரு கப் ஃபுல்லா சாப்பிட்டேன். நான் ஐஷு சொல்ல, இல்ல அது இருக்கு இது இருக்கு, அது சாப்பிட்டுட்டேம்மா, எது இருக்குன்னு சொல்லாதீங்கம்மா அப்படிமா. நான் அதுக்கு மேல எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனா இந்த ஆயிஸ்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட் சொன்னாங்க, இந்த ஆயிஸ்டர்ஸ் நான் காமிக்கிறேன், எல்லாருக்குமே தெரியுங்க, ஆயிஸ்டர்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆயிஸ்டர்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியங்க. ஃபாரின்ல இருக்கீங்க, நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நீங்க உடனே தயவு செஞ்சு இன்ஃபர்டிலிட்டி, ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம். பட் ஆண்களுக்கு ஜிங்க் நிறைய இருக்கனால டெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணும். அதுல அவ்வளவு ஜிங்க் இருக்கு. எப்படின்னா வெறும் லெமனை பிழிஞ்சிட்டு அப்படி அப்படியே மூடி தானே இருக்கு, வேகல கிருமிகள் இருக்காதா, நல்லா வேக வச்சு சாப்பிட வேணும். ஃப்ரெஷ் வாட்டர் தான் எடுப்பாங்களாம், இப்படி க்ளோஸ் ஆயிருக்குமா, சிப்பி இருக்குல்ல, அதான் அது உள்ள எடுத்த ஒரு செதை இருக்குல்ல, அதுதான் சாப்பிடுறாங்க. அத வந்து இங்க பாருங்க, இது முத்து இருக்கு, முத்து இல்லாதது. ஆயிஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லு போட்டு பார்ப்போமா, இமேஜ் கரெக்டா காமிச்சுன்னா எல்லாருக்கும். இல்ல இதுல வர மாட்டேங்குது. ஆயிஸ்டர் சமைச்சது இதுதான் வருது. இது புரியுமா எல்லாருக்கும்? இது உடைச்சுதான் இருக்கு, உடைக்காதது இல்ல. ஆயிஸ்டர்னு மட்டும் போட்டு பார்ப்போமா. என்னன்னா இது வந்து முத்து, இதுதான் ஆயிஸ்டர். சிப்பி, தமிழ்ல சிப்பின்னு சொல்லுவாங்க. இப்ப எது சொன்னாலுமே நம்ம ஊர்ல பழக்கம் இல்லாம இதுக்குள்ள அது அப்படியே உடைச்ச சாப்பிடுவாங்க. தெரியுதா நல்லா? இது மாதிரி செத மாதிரி இருக்கும், காளான் மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி. அப்படி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது அது வந்துட்டு ஒரு உப்பு தண்ணியில கொஞ்சம் இது ஊற வச்ச ஒரு இது மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இது வந்துட்டு நிறைய சைனீஸ் சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க வெறும் ஜஸ்ட் லெமனை மேல பிழிஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவாங்களாம். மூடி தானே இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கிறது அப்படியே மூடி இருக்கிறது, நம்ம தான் ஓபன் பண்ணணுமா. அப்படியே லைவ் எடுத்து அவ்வளவு சாப்பிடுவாங்களாம். அது வந்து ரிலீஜியஸா சாப்பிடுவாங்களாம், அது ஒரு கடமை பாக்கி இருக்குன்ற மாதிரி. நீங்க எல்லா அமெரிக்கன்ஸும் எல்லா இடத்துலயும் ஆயிஸ்டர்ஸ்க்கு அவ்வளவு ஷாப்ஸ் இருக்குமா, எல்லாருமே அதை வந்து நிறைய நிறைய வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா அந்த ஆண்மை குறைபாடு, விந்து பிரச்சனை இது எதுவுமே இருக்காது. பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே ஆயிஸ்டர்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க ஜிங்க்குக்காக. குழந்தைக்கு இந்த நியூரல் ஷீத்து
இந்த ஸ்பைன் டெவலப்மெண்ட்காண்டி இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த ஆயிஸ்டர் சாப்பிட. ஏன்னா இதுல ஜிங்க் நிறைய இருக்கு. சரி, நான் என்ன மருந்து கொடுத்துருப்பேன், என்ன மருந்து கொடுத்து இந்த ஹோல் கடைசியில இப்ப க்ளோஸ் ஆச்சு, என்ன மருந்து கொடுத்து இந்த புண்ணு இப்ப கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு, வெறும் உங்களுக்கு தழும்பு தான் காமிக்கிறேன். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வீடியோ எடுக்கணும்னா நான் 2019 இப்பக்குள்ள 10 போன் மாத்திட்டேன். இந்த வீடியோ ஒவ்வொரு எடுத்து வைப்பேன் மேம். நான் போட்டோ எடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் வரும்போது முதுக போட்டோ எடுத்துட்டே இருப்பேன். மேம் கூட யோசிச்சிருப்பீங்க எதுக்கு முதுக மட்டும் மேம் போட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவன் வீடியோ போடணும். ஒரு நாள் எனக்கு கம்ப்ளீட்டா நான் கியூர் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. அவ்வளவு பெரிய புண்ணா இருக்கு, ஓட்ட பெருசா இருக்கு, உள்ள இருந்து டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கு, அவ்வளவு பயப்படுவாங்க. நான் ஒரு நம்பிக்கை தான், ஆனா என் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே அந்த ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைய கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி என்ன நம்பி ஒப்படைக்கிறாங்க. நான் பதில் சொல்லணும் ஒரு பேரண்ட்க்கு. 2019, 20, 21, 22, 23, 24 6 வருஷம் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா சரியாக. இந்த புண்ணு ஓப்பன் ஆகும். இப்பயும் ஒரு தடவை ஓப்பன் ஆயிருக்கு. எப்போ எவ்வளவு நாள் முன்னாடி மேம்? 25 days முன்னாடி ஒரு தடவை சின்னதா ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப நான் திருப்பியும் ஸ்கேன் எடுத்து இப்ப ஸ்பைனா பைஃபிடாவே இல்ல, அந்த ஷீட்டே ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் ரிப்போர்ட் கொடுத்தாதான். அப்படி வாய்ப்பே இருக்கா? அப்படி பண்ண முடியுமா? எனக்கே பயம். 6 வருஷத்துல எப்படி பண்ண முடியும்? நான் அப்ப என்ன ஜிங்க் டெஃபிஷியன்சின்னு கண்டுபிடிச்சிட்டேன். வெறும் ஃபோலிக் ஆசிட் கிடையாது. சோ ஜிங்க் இருந்தா அந்த நியூரல் ஷீட்டை ஃபார்ம் பண்ணும், ஜிங்க் இருந்தா அந்த ஸ்பைன் சரி பண்ணும், அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணும். அப்புறம் என்ன மருந்து? நான் கொடுத்த மெடிசனும் ஜிங்கம் மெட்டுங்க. ஹோமியோபதியில ஜிங்க்ல இருந்து தயாரிச்ச மருந்து இருக்கு. அந்த மருந்து தான் உங்க குழந்தைக்கு கொடுத்தேன். ஆக்சுவலி நீங்க கை தட்டணும். அந்த மருந்து தான் உங்க குழந்தைக்கு கொடுத்தேன். அந்த மருந்து தான் உங்க குழந்தைக்கு கொடுத்தேன். அதனால அவன் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்கான். உங்களுக்கு புரியுதா? ஜிங்க் டெஃபிஷியன்சினால அவனுக்கு நியூரல் ஷீட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகல, ஒரு ஓட்டை இருந்துச்சு. அவனுக்கு அந்த வெளியே ஃப்ளூயிட் வந்துட்டே இருந்துச்சு, புண்ணு ஆகிக்கிட்டே இருந்தது, அவனுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருந்தது. அப்ப ஜிங்க்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண மருந்து கொடுத்தா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அதுதான் இந்த மேஜிக் நடந்துச்சு. என்ன பண்ணேன், ஏன் பண்ணேன், எப்படி பண்ணேன், எதனால இது கியூர் ஆச்சுன்னு காமிக்காம சும்மா பண்ண சொன்னா ஈவன் நீங்க கூட எல்லாரும் அந்த ஹீலிங் டச் இருக்கு, மிராக்கிள் இருக்கு, காடோட பிளெஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கையா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க தொட்டாவே சரியாயிடும், நீங்க தொட்டிங்க கன்சீவ் ஆயிடும். இங்க வந்துட்டோம். அன்னைக்கு நேத்துல ஒருத்தவங்க பிரான்ஸ்ல இருந்து பேசினாங்க, சாரி சுவிட்சர்லாந்துல இருந்து 3 வருஷமா எனக்கு ட்ரை பண்ணாங்க என்ன ட்ரீட் பண்றதுக்கு. அவங்க பையனுக்கு ஆட்டிசம்க்கு வீடியோ நீங்க பாத்துட்டீங்கல்ல, என் பையன் கியூர் ஆயிடுவான்னு அழுகுறாங்க, கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் அப்ப சொன்னேன், இது மூட நம்பிக்கையா போகுது, எனக்கு அதுதான் பிடிக்கல. போலீஸ் சாமியார் ஆயிடுவாங்க. நிறைய போலீஸ் சாமியார்கள் நம்ம தான் உருவாக்குறோம். What I want is everything should be asked. Why? How? Is it true? நிஜம்தானா? எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? Even if it is Asha, I have failures. 2 பேர் நான் என்கிட்ட சக்சஸ் ஆகாம போலாம், 4 பேர் சக்சஸ் ஆயிருக்கலாம். I am also trying. I am also studying every day. ஏற்கனவே இது சரி பண்ண முடியாது, இப்படிதான் இருக்கும்னு ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, கடவுள் ஒரு நோயை ஒருத்தவங்களுக்கு உருவாக்குறாங்கன்னா அதை சுத்தி அது தீர்வு இல்லாம உருவாக்க மாட்டார். கடவுள் அவ்வளவு நம்ம மேல இரக்கம் இல்லாம இருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். நிச்சயமா கடவுள் நம்மளுக்கான தீர்வை நம்ம சுத்தி விட்டுருப்பாரு. நான் தான் தேடணும்னு நினைச்சிட்டு நான் தேடிட்டே இருப்பேன். இதுவா டெவலப்மெண்ட் எரரா, இது சரி பண்ண முடியாது, அவ்வளவுதான், இதுவா இது அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு மருத்துவரா இங்க இருக்க கூடாது. யாரும் இது செய்ய முடியாது, இது உனக்கு வந்துச்சுன்னு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்னால சொல்லவே முடியாது. இதுக்கு என்ன வழி, ஏதோ ஒரு வழி இருக்கும் தானே, அந்த வழியை தேடி போறதுதான் இவ்வளவு விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறது. எது எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து சொல்ல முடியும். பிகாஸ் ஐ சர்ச். இவனுக்கு நீங்க டைம் கொடுத்தீங்க, சான்ஸ் கொடுத்தீங்க. உண்மையா சொல்லணும்னா இவங்க மாதிரி பேஷண்ட் இருந்தா உலகத்துல எல்லாருமே நான் சரி பண்ணிடுவேன். 6 வருஷத்துல ஏன் இன்னும் சரியால ஒரு குவெஸ்டின் பண்ணதில்ல. மேம் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, எங்க குழந்தை கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும், வீல் வெயிட்னு. எனக்கு கில்ட்டியா இருக்கும். அடுத்த தடவை புண்ணோட அவங்க வரும்போது அந்த போட்டோ எடுக்கும் போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சா, என்னடா இவ்வளவு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம கண்டுபிடிக்கல எதனால. நான் ஜிங்க்னு ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சேன். ஜிங்கன் கண்டுபிடிச்சி நிறைய ஆயிஸ்டர்ஸ் சாப்பிடுங்க எல்லாருமே, எல்லா நாட்டுல இருக்கவங்க. சிப்பி கிராமப்புறங்கள்லாம் போனா சிப்பி பாத்தீங்கன்னா குழம்பு வச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு கிரேவி செஞ்சு கொடுங்க, அதை எடுத்து பண்ணித்தாங்க. நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு
இதுல இருந்து வந்தாங்க, அதுல இருந்து எடுத்தாங்கன்னு பேக்கெட் பண்ண ஆயிரமா செலவழிக்கிறாங்க சில ப்ராடக்ட்ஸ்க்கு. இது வந்து பீட்ரூட் டேப்லெட், அதுவும் கரெக்டா கொடுக்க சொல்லுங்க. அது கரெக்டா கொடுத்தா பேசலாம் அம்மா பேசலாம். அம்மா உங்களோட கருத்து சொல்லலாம், இது 4 பேர் புரிஞ்சுக்கணும்ன்றதுதான். அதை வந்து கரெக்டா கொடுக்கணுங்க. ஏன்னா இப்ப ஒரு முருங்கைக்கீரை டேப்லெட் வந்து நம்ம இல்லாத வாழல. உண்மையாவே முருங்கைக்கீரை ரோட்ல விக்குது. முருங்கைக்கீரையில இருக்கிற சத்தை ஒரு மாத்திரையில அடைக்க முடியும். அந்த மாத்திரை 1000 ரூபாய்னாலும் 100 ரூபாய் முருங்கைக்கீரை இருக்குல்ல, 10 ரூபாய்க்கு இருக்குல்ல, அதை வாங்கி கொடுக்கலாமே. நம்மளை சுத்தி பீன்ஸ், அவரைக்காய், புடலங்காய் இயற்கையாவே இருக்கும்போது அதை சாப்பிட்டு சத்தேத்தாம பாட்டில்ல ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு பிராண்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட 1000 கொடுத்து இது வந்து அந்த டேப்லெட், இது வந்து அந்த ஒமேகா, இது வந்து இந்த இது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்ட் கிளினிக் ஒரு தடவை போக பார்த்தா பீட்ரூட் கேப்சூல்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்டி பீட்ரூட்டே சந்தையில வைக்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட சொல்லாம இது ஏன் 500 ரூபாய்க்கு இது வைக்கணும்? அதுக்கு அதுல இருக்க சத்தை எப்படி நான் செயற்கையாக கொண்டு வந்து வைக்க முடியும்? ஏன் வைக்கணும்? இன்னைக்குல இருந்து வச்சுக்கோங்க, ஆயிஸ்டர்ஸ் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கீங்களா, அந்த நாட்டுல அங்க போய் உட்காந்துட்டு இங்க எல்லாம் நாங்க வந்துட்டு நல்ல நம்ம ஊர் மட்டன் சாப்பிடல, அங்க என்ன இருக்கோ, அங்க என்ன ஸ்ட்ரென்த்தா இருக்கோ, அங்க என்ன நரிஷ்மெண்ட் இருக்கோ அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற இதை என்ஜாய் பண்ணுங்க. அங்க ஸ்ட்ராபெரி கிடைக்குதா, பிள்ளைல அங்க இருக்கிற ஃபார்ம் கூட்டு போய் ஸ்ட்ராபெரியா சாப்பிடுங்க. இங்க அப்புறம் பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாம். அங்க வந்து ஆயிஸ்டர்ஸ் இருக்கா, அங்க சாப்பிட்டுக்கோங்க. இங்க வந்து இங்க இருக்கிற மீனை சாப்பிட்டுக்கலாம். எங்க இருக்கீங்களோ அங்க எது இயற்கையா விளையுதோ உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க, தேடுங்க, படிங்க. அதை எடுத்து நீங்க சாப்பிட்டு அனுபவிச்சுக்கோங்க. ஓகேவா? எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்து இயற்கை வளத்தை பயன்படுத்திக்கோங்க. இயற்கை நம்மளுக்கானதா இருக்கு. லவ் யூ ஆல்.